கிரிக்கெட் உலகமே இப்போ இந்த ஒரு செய்தியை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருக்கு. உலகத்தோட நம்பர் 1 சுழல் பந்து வீச்சாளர், நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச ஆப்கானிஸ்தான் புயல் ராஷித் கான் இந்திய குடியுரிமையை மறுத்துட்டாரா? என்னது, ராஷித் கானுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்தாச்சா? எப்போ, யாரு கொடுத்தா, ஏன் அவர் அதை வேண்டாம்னு சொன்னாரு? இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு இருக்கு. நம்ம ஊர் மக்கள் ராஷித் கான் இந்தியாவுக்கு விளையாடினா நம்ம டீம் உலகத்திலேயே கெத்தா இருக்கும் அப்படின்னும், அவருக்கு எதுக்குப்பா இந்திய குடியுரிமை, அவர் நாட்டுக்கு தான் அவர் விளையாடணும் அப்படின்னும் பலவிதமான பேச்சுக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராஷித் கான் எடுத்த முடிவு இப்போ எல்லோருடைய இதயத்தையும் வென்று இருக்குன்னு சொல்லணும். அப்படி என்ன முடிவு எடுத்தாரு, வாங்க முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். இந்த செய்தி எப்படி வெளியாச்சுன்னா, ராஷித் கானுடைய நெருங்கிய நண்பரும் பத்திரிகையாளருமான முகமது ஹான் ஜாஃபர் எழுதிய ராஷித் கான் ஸ்ட்ரீட்ஸ் டு ஸ்டார்டம் அப்படிங்கிற ஒரு புது புத்தகம் வெளியாயிருக்குது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டோட கஷ்ட நஷ்டங்களை நேர்ல பார்த்த ஒரு ஆப்கானியரே இந்த கதையை எழுதுறது தான் இதுல ஸ்பெஷல். அந்த புத்தகத்துல ராஷித் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு இந்தியாவில் இருந்து மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியாவில் இருந்தும் கூட எங்க நாட்டு குடியுரிமையை வாங்கிக்கோங்க, எங்க நாட்டுக்காக விளையாடுங்க அப்படின்னு ஆஃபர் வந்ததாம். ஆனா அவர் அவங்க கிட்ட சொன்ன பதில், நான் என் நாட்டுக்காக விளையாடாவிட்டால் வேறு எந்த நாட்டுக்காகவும் விளையாட மாட்டேன் அப்படிங்கிறது தான். இவ்வளவு பெரிய நாடுகள் இவ்வளவு வசதிகள் கொடுக்க முன் வந்தும் தன் தாய் நாட்டை அவர் விட்டு கொடுக்கல. குறிப்பா 2023 IPL சீசன் அப்போ குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடிட்டு இருந்த ராஷித் கான் கிட்ட ஒரு BCCI உயர் அதிகாரி, உங்க நாட்டுல நிலைமை சரியில்லை, நீங்க இந்தியாவிலேயே வந்து தங்கிடுங்க, நாங்க உங்களுக்கு இந்திய ஆவணங்கள் தரோம்னு சொல்லி இருக்காரு. யாரா இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறி போவாங்க. ஆனா ராஷித் கான் ஒரு சின்ன சிரிப்போட, மிக்க நன்றி, ஆனா நான் என் நாடான ஆப்கானிஸ்தானுக்காக தான் விளையாடுவேன் அப்படின்னு அப்பவே முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இதுதாங்க ராஷித் கான். உண்மையில் சொல்லணும்னா 2018 IPLல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக அவர் ஒரு சூப்பர் ஆட்டம் ஆடினப்போ இந்திய ரசிகர்கள் எல்லோரும் அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காலமான சுஷ்மா சுவராஜ் அவர்கள் கிட்ட டேக் பண்ணி ராஷித் கானுக்கு இந்திய குடியுரிமை கொடுங்கன்னு ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான் அப்போதைய அதிபர் அஷ்ரப் கனி, ராஷித் கான் எங்களோட தேசிய பெருமை, அவரை நாங்க எந்த நாட்டுக்கும் கொடுக்க மாட்டோம்னு கெத்தா பதில் சொன்னார். ராஷித் கான் தன்னோட இந்த பயணத்தை பத்தி பேசும்போது இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. 19 வயசுல IPLல பெரிய ஜாம்பவான்கள் கூட விளையாடி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தன்னம்பிக்கை தான் அப்படின்னு நம்புறாரு. அவரோட அந்த மாதிரி கூகுளி பந்துல பல டாப் பேட்ஸ்மேன் அவுட் ஆகியிருக்காங்க. ஆனா ராஷித் கானுக்கே ரொம்ப பிடிச்ச விளையாட்டுகள் எது தெரியுமா? டேவிட் மில்லர், பிரண்டன் மெக்குல்லம் மற்றும் நம்ம ரோஹித் சர்மா விளையாட்டுகள் தான். இவங்க 3 பேரையும் தன் கூகுளியால ஏமாத்தினது தான் தனக்கு ரொம்ப திருப்தி தந்துச்சுன்னு சொல்றாரு. அதே மாதிரி டேவிட் வார்னர் ஒரு முறை ராஷித் கிட்ட, உன்னோட அந்த ஹை ஆர்ம் ஆக்ஷன் உன்னை எப்பவுமே ஒரு ஆபத்தான பவுலரா வச்சிருக்கும்னு சொன்னாராம். அது அப்படியே பலிச்சிருச்சு. பொதுவா ஆப்கானிஸ்தான் வீரர்கள்னாலே போர்க்களத்துல இருந்து வந்தவங்கன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா ராஷித் கான் ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவர். அவர்கிட்ட இந்த காசுல புது வீடோ காரோ வாங்குவீங்களான்னு கேட்டப்போ, அல்லாவோட அருளால என்கிட்ட கார், வீடுன்னு எல்லாமே இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, கிரிக்கெட்டுக்காக 4 மாசமா வீட்டுக்கே போகாம ஒரு நாடோடி மாதிரி பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்குன்னா, தன் நாட்டு மக்கள் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக மட்டும்தான். கோடி கோடியா பணம், இந்திய குடியுரிமை, உலகத்தையே ஆளக்கூடிய இந்திய கிரிக்கெட் டீம்ல விளையாடுற வாய்ப்பு, இது எல்லாத்தையும் தன் நாட்டுக்காக வேணாம்னு சொன்ன ராஷித் கானோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.